ஓம் சாந்தி. அவ்யக்த மகாவாக்கியம் 19-10-25. பாபா தலைப்பு சொல்றார், सबूत बन अपनी सूरत से बाप की सूरत दिखाना, निर्माण सेवा के साथ निर्मल वाणी, निर्माण स्थिति का बैलेंस रखना है. ரொம்ப அழகான தலைப்பு. நம்ம எடுத்துக்காட்டான நல்ல குழந்தையாகணும். பாபாவுக்கு பிரிய குழந்தை, பிடித்த குழந்தை ஆகி தன்னுடைய நடத்தையின் மூலமாக, தன்னுடைய முகம் நடத்தையின் மூலமாக பாபாவின் குணங்களை வெளிப்படுத்துவது. அதாவது பணிவாக இருந்து சேவை செய்து பணிவுத்தன்மையுடன் தெளிவான பேச்சு, அது மட்டுமல்ல தெளிவான ஸ்திதியினுடைய பேலன்ஸாக இருப்பது. தெளிவான பேச்சு, தெளிவான ஸ்திதி, இதுல நம்ம பேலன்ஸாக இருப்பது. आज बाप दादा चारों ओर के बच्चों की भाग्य की रेखाएं देख हर्षित हो रहे. இன்று பகவான் நாலாபுறமும் உள்ள குழந்தைகளுடைய பாகிய ரேகையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். सभी बच्चों के मस्तक में चमकती हुई ज्योति की रेखा चमक रही है. எல்லா குழந்தைகளுடைய நெற்றியில பிரகாசிக்கும் ஜோதியின் ரேகை ரொம்ப ஜொலித்து கொண்டே இருக்கிறத பாபா பார்த்தாங்க. नैनों में रूहानियत की भाग्य रेखा दिखाई दे रही है. கண்களில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தினுடைய பாக்கியத்தின் ரேகை ஓடிட்டு இருக்குது. முக்குமே சிரேஷ்ட வாணிக்கே பாக்கியக்கி ரேகா. வாயில பார்த்தீங்கன்னா சிரேஷ்டமான வார்த்தைகளினுடைய பாக்கிய ரேகை. என்ன பகவான் குழந்தைன்னா சாதாரணமா? எங்க போனாலும் சிரேஷ்டமான விஷயங்கள், சொமான் கொடுக்கறது, மோட்டிவேஷன் கொடுக்கறது, அடுத்தவங்களை உற்சாகப்படுத்துறது, முன்னேற்றத்தை ஏற்படுத்துறது, இந்த ரேகை பாபா பார்க்கிறார். होठों में रूहानी मुस्कान की ரேகா தேக் ரஹே. உதட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் புன்முறுவல், சாதாரணமான புன்முறுவல் இல்லை. ஆத்மானு உணர்ந்து அவங்களும் பாபா குழந்தைன்னு புரிஞ்சு நம்ம ஸ்மைல் பண்றோம்ல. हाथों में சர்வ பரமாத்மா கசானை கி ரேகா. பாருங்க, கைகள்ல பரமாத்மா பொக்கிஷத்தினுடைய ரேகை நிரம்பி இருக்கு. லக்கு, லக்கின்னு ஒரு ஓன் ஹேண்டுன்னு சொல்றோம். அதிர்ஷ்டம் எங்க இருக்குன்னா கையில. ஹர் யாதுக்கி கதமே கதமோங்கி ரேகா. நினைவுங்கிற ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு பாக்கியத்தின் ரேகை. ஹிருதய में बाबा के लव में लवलीन की रेखा. ஹிருதயம், ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா பாபாவுடைய அன்புல மூழ்கிய ரேகை. அவ்வளோ அன்பு பாபா மேல. இந்த மாதிரி பாக்கியத்தின் ரேகை ஒவ்வொரு குழந்தைங்களும் அனுபவம் செய்யறத பகவான் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தார். ஏகே சிரேஷ்ட கரம் கி கலம் சே கிஞ்ச்தி. இந்த அதிர்ஷ்டத்தை எப்படி குழந்தைங்க ஏற்படுத்தினாங்க தெரியுமா? சிரேஷ்ட செயல்களை செஞ்சு, சிரேஷ்ட செயல்ங்கிற பேனா வச்சிருக்காங்கல்ல, அப்படியே அதுல நீளமா தன்னுடைய அதிர்ஷ்ட ரேகையை இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட பாக்கியம் அழியாத பாக்கியம். இந்த ஒரு பிறவியில தான் அது கிடைக்குது. அழியாத பாக்கியத்தை, அழியாத ரேகையை அடைந்த குழந்தைகள் நாம மட்டும்தான். अभी भी सब रेखाएं सदा अनुभव में आई है, क्योंकि अभी के दिव्य संस्कार आपका नया संसार बना रहे हैं. இந்த ரேகைகள், அதிர்ஷ்ட ரேகைகள் என்ன பண்ணுது தெரியுமா? பாபா சொல்றார், இப்போ தெய்வீக சன்ஸ்காரம், அந்த தெய்வீக சன்ஸ்காரத்தை உங்களுடைய புது உலகமாகவே மாற்றி கொண்டிருக்குது. தெய்வீக இந்த சன்ஸ்கார் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் என்ன பண்ணுது? புது உலகமாகவே
மாற்றி கொண்டுள்ளது. तो चेक करो चेक करना आता है ना. இந்த ரேகைகள்லாம் எனக்குள்ளார இருக்குதா, புது உலகத்தை உருவாக்குதா என்னுடைய சன்ஸ்காரம் அப்படிங்கிறத நம்ம சோதனை பண்ணணும். பாபா கேட்குறாங்க, சோதனை பண்ண வருதா உங்களுக்கு? जैसे भविष्य राज्य में एक राज्य के साथ एक धर्म कौन सा? எதிர்காலம் நம்மளுடைய ராஜ்யம் எப்படி வரப்போகுது? பாபா சொல்றார், அங்க ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம். சரி, ஒரே தர்மம் என்ன தெரியுமா? சம்பூரன் பவித்ரதா கி தாரணா கா தரம். கம்ப்ளீட் தூய்மையினுடைய, கம்ப்ளீட் பியூரிட்டியினுடைய தர்மம். தர்மம்னா தாரணை, செயல்கள் அங்க இருந்தது. சம்பூரன் பவித்ரதா ஹே செக் கரோ. இப்போ நான் புது வேர்ல்டை உருவாக்குறேன், நான் நியூ வேர்ல்டை உருவாக்குறேன் அப்படின்னா நியூ சன்ஸ்கார், பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டி, பியூரிட்டியினுடைய பர்சன்டேஜ் 100 இருக்குதா, சம்பூர்ணமாக இருக்குதான்னு சோதனை பண்ணணும் நம்ம. பவித்ரதா அர்த்தாத் ஏக் தரம் கி ஸ்தாபனா ஹே. பவித்ரதான அர்த்தம் என்ன தெரியுமா? தூய்மையான அர்த்தம் ஒரு தர்மம் என்பது உருவாக்குதல். जो भविष्य में ही चलती है, ऐसे ही भविष्य का क्या गायन है? एक धर्म एक राज्य और साथ में सदा सुख शांति संपत्ति, अखंड सुख अखंड शांति अखंड संपत्ति. எதிர்கால ராஜ்யத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா? பாபா அழகா கேட்குறார், இப்படி ஸ்டெப்பாக கொண்டு போறார் பாருங்க. அங்கே அளவற்ற சுகம், அளவற்ற செல்வங்கள், அளவற்ற சாந்தி. அது மட்டும் இல்லை, ஒரு தர்மம், ஒரே ராஜ்யம், ஒருவருடன் சுகம், சாந்தி, சம்பத்தி எல்லாமே எப்படி இருக்குதா? அன்லிமிட்டெட், லிமிட்டே கிடையாது அதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் நமக்காக தயாராகுது. आप सबने जन्मते ही बाप दादा से वरदान की वायदा किया, याद है वायदा, भूल गए? நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ, இந்த பர்த் எடுத்தீங்களோ அன்னைக்கே பாபாட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? यही वायदा किया, हम सभी बाप के साथी बन, विश्व कल्याणकारी बन, नया सुख शांतिमय संसार बनाने वाले हैं, याद है? நாங்கள் அனைவரும் பகவானுக்கு துணையாக இருந்து உதவி செய்து உலக நன்மையை ஏற்படுத்தி ஒரு புதுமையான சுகமான சாந்திமயமான உலகத்தை உருவாக்குவோம். இந்த ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறார் பாபா. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? திரும்பியும் ஞாபகப்படுத்துங்கிறார். நம்ம என்ன ப்ராமிஸ் எடுத்துருக்குறோம் அதை நம்ம ஞாபகப்படுத்தணும். பாப் தாதா ने गजाने के 3 खाते जमा करो. கஜானா பாப் தாதா கொடுத்த 3 கணக்கை சேமிக்கணும். पहले बताया, रिजल्ट में क्या देखा? 3 खाते कौन से? याद है ना? रिवाइज कर रहे. பாபா மீண்டும் ரிவைஸ் பண்றார். என்ன ரிவைஸ் பண்றாரு? 3 சேமிப்பு கணக்கு எது? ஏக் अपने पुरुषार्थ जमा का खाता बढ़ाना. முயற்சி பண்ணி நீங்கள் சேமிக்கணும், சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு டெபாசிட் பண்ணணும். 2வது, स्वयं भी संतुष्ट, दूसरों को भी संतुष्ट. நீங்களும் திருப்தியாக இருக்கணும், உங்கள் கூட இருக்கிறவங்களையும் திருப்தி படுத்தணும். முடியுமா? 3வது, துவாவும் கா காத்தா ஜமா. நீங்கள் திருப்தி படுத்துறதுனால ஆசீர்வாதத்தின் சம்பாதனையை நீங்கள் சேமிச்சுக்கலாம். 3வது, सेवा में भी निस्वार्थ, मेपन नहीं, मेरा होना चाहिए. मैं और मेरापन जहाँ सेवा में आ जाता, पुण्य का खाता जमा नहीं होता. 3வது,
சேவா எப்படி இருக்கணுங்கிறாரு? நிஸ்வார்த், தன்னலமற்ற சுயநலம் இல்லாத சேவை. அப்பதான் சேமிக்க முடியும். நான் அப்படின்னு வந்தா சேமிப்பு ஆகாது. இந்த 3 சேமிப்பு கணக்கை நம்ம தினம் பார்க்கணும். अच्छा, இன்னைக்கு தாரணைக்கான வரதானம். अटेंशन रूबी घृत द्वारा आत्मिक स्वरूप के सितारे की चमक को बढ़ाने वाले आकर्षण मूर्त भव. கவனம் என்ற நெய் மூலமாக ஆத்மீக சொரூபத்தினுடைய நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய, நட்சத்திரத்தின் பிரகாசத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஆகர்ஷன் கவர்ச்சிக்கும் மூர்த்தி ஆகுங்கள். बाप द्वारा नॉलेज द्वारा आत्मिक स्वरूप का सितारा चमक गया तो बुझ नहीं सकता. எப்பொழுது பாபா மூலம், ஞானத்தின் மூலம், ஆத்மீக சொரூபத்தின் மூலம் நட்சத்திரம் பிரகாசமாகிவிட்டதோ அணைக்கவே முடியாது யாராலையுமே அதை. लेकिन चमक की परसेंटेज कम ज़्यादा हो सकती. ஆனால் பிரகாசத்தை அழிக்க முடியாது. ஆனால் அந்த பிரகாசத்தில் பர்சன்டேஜ் அது கூட குறைச்சி ஏற்படுது. सितारा सदा चमकता हुआ सबको आकर्षित तब करेगा जब रोज अमृत वेले अटेंशन रूपी घृत डालते रहे. தினம் 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 அமிர்த வேலையில் நினைவுங்கிற நெய்ய ஆத்ம தீபத்துக்கு நம்ம விட 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 பிரகாசமாக எரிஞ்சு அந்த லைட்ஸ் என்ன பண்ணும்? ஆகர்ஷன் பண்ணும். பாருங்க, தீபாவளி வருது. எல்லா கடைகள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பல்ப்ஸ்லால டெக்கரேஷன். அந்த பல்ப்ஸ் என்ன பண்ணுது? அட்ராக்ஷன் பண்ணுது. அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, ஆத்மீக அந்த நெய் விட விட அது அட்ராக்ஷன் கொடுக்குது. तो वह एक रस जलता. பாபா சொல்றார், ஒரே மாதிரி அழகாக நின்று எரியும். ऐसे संपूर्ण अटेंशन देना अर्थात बाप के सर्वगुण शक्तियों को स्वयं में धारण करो. முழு கவனம் கொடுங்க. அதாவது பாபாவுடைய அனைத்து குணங்கள், சக்திகள், இது ரெண்டில் தன்னைத்தானே நிறைத்து கொள்ளுங்கள். इसी अटेंशन से आकर्षण मूर्त बन जाएंगे. இதில் மட்டும் நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா கவர்ச்சி செய்யும் மூர்த்தியாக ஆகிவிடுவீர்கள். பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. बेहद की वैराग्य वृत्ति द्वारा साधना की बीज को प्रत्यक्ष करो. எல்லையற்ற வைராகிய விருத்தி மூலம் சாதனா யோகத்தின் விதையை வெளிப்படுத்துங்கள். அவ்யக்த இஷாரா, தனக்கும் மற்ற அனைவருக்கும் மனதின் மூலமாக யோக சக்தியை பிரயோகம் செய்தல் எப்படிங்கிறத பாபா சொல்கிறாங்க. योग की शक्ति जमा करने लिए करम योग का बैलेंस को बढ़ाओ. யோக சக்தியை சேமிப்பு செய்வதற்கு நம்மளுடைய செயல், சேவா, யோகா ரெண்டுலையும் பேலன்ஸை அதிகப்படுத்தணும். கரம் கர்த்தி யோகி பவர்ஃபுல் ஸ்டேஜ். காரியங்களை செய்தாலும் பாபா சொல்றார், பவர்ஃபுல்லான நினைவு இருக்கணும். இஸ்கா அபியாஸ் படாவோ. இந்த பயிற்சி நமக்கு குறைஞ்சிட்டே இருக்குது. இதை தான் நம்ம கவனம் கொடுத்து அதிகப்படுத்தணும். सेवा के लिए इन्वेंशन करते वैसे इन विशेष अनुभवों के अभ्यास के लिए समय निकालो. नवीनता ला करके सबके आगे एग्जाम्पल बनो. எல்லாருமே புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அதே போல் நாமளும் அனுபவங்களில் அபியாசம் பண்ணி ஒரே நேரத்தில் புதுமைத்தன்மையை கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஆக்கி காட்டணும். அதனால் நம்மளுடைய மனசும் நல்லா இருக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம திருப்திப்படுத்த முடியும். அடுத்து இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டே இருக்குது. சாயங்காலம் ஈவினிங் டைமில் 6:30 to 7:30, 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஸ்பெஷல் யோகா நம்ம செய்ய போகிறோம். அதாவது யோகா பயிற்சி நம்ம எப்படி செய்யணும்னா, நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் சக்திசாலி சொரூபத்தில் நிலைத்திருந்து இயற்கை முதல்
அனைத்து ஆத்மாக்களுக்கும் தூய்மையின் கிரணங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். தூய்மையின் சக்தியால் முழு உலகமும் சுத்தமாயிட்டே இருக்குது. தூய்மையின் சக்தி நிரம்புது. அந்த மாதிரி நான் சேவா பண்ணுறேன். அதனால் அப்படி ஒரு வைப்ரேஷனை நம்ம பரப்பணும். ஓம் சாந்தி.